ஒரு பணி இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கிடைப்பது என்பது மிகவும் அரிதான சூழ்நிலை. ரொம்ப அப்ரோச் பண்ணி ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே வசதி குறைந்த ஒரு இடமாக இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா நம்ம அன்னைக்கு வந்து இது போல ஒரு கேம்ப் இருக்குது, எப்படி சில பயன்படுத்துங்க சொல்லக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக இந்த கேம்ப் வந்து நாங்கள் தெரிய வந்து இங்கே சார் கோவிந்தராஜ் சார் வந்து முதல்ல பார்க்க ஒரு அறிமுகம். அதிலிருந்து நம்ம ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டல் எனக்கு அறிமுகமானது. குறிப்பாக இந்த நாளில் நம்ம பள்ளிக்கு வந்து மிக அருமையாக இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹெச்ஓடி டாக்டர் அரசு சார் இங்கே நம்மளோட இருக்கிறாங்க. உண்மையிலேயே கௌரவ கேட்டு வேண்டியது. வணக்கம். இந்த நாள் ஒரு இனிய நாள் சொல்ற மாதிரி இந்த நாள் வந்து வாழ்நாளிலே ஒரு மறக்க முடியாத நாள். வந்தது சேவை செய்வதற்கு, பெற்றுக்கொள்வது கௌரவம் மரியாதை. நகரன் ஃபாதர் அன்புராஜ் அவர்களுக்கு முதற்கண் எங்கள் மருத்துவமனை சார்பாக வாய்ப்பை கொடுக்கிறதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு சேவை செய்யணுன்றது எங்களுடைய டிபார்ட்மெண்டோட ஒரு குறிக்கோள். ஏதாவது நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கணும். நம்மளால முயன்று எந்த உதவியும் அவங்களுக்கு செய்யணும். எங்களுடைய டிபார்ட்மெண்டோட எந்த டீமோட எப்பவுமே அந்த எண்ணங்களோட தான் எங்க டிபார்ட்மெண்ட். அந்த வகையில் தான் கோவிந்தராஜை நாங்கள் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கோம். போய் யாருக்கெல்லாம் தேவைன்னு பாருங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் போய் நம்ம சேவை செய்வோம்னு நான் தொடர்ந்து இப்போ 5வது வருடமாக நம்ம டான் மோனலாவோட தொடர்ச்சியா இங்க வந்து பல மருத்துவ கேம்புகளை செஞ்சுருக்கோம், குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுருக்கோம். எங்க மருத்துவமனையும் நிர்வாகமும் எப்பொழுதுமே ஆர்வமா இருக்காங்க இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்காக. இதை இந்த நிறுவனம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நிறுவனம் வந்து ஆர்வமா இருக்கு, எல்லாருக்கும் உதவி செய்யும் போது அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இங்க இருக்கிற டீச்சர்ஸை கண்டு வியப்படையாது. இவ்வளவு சில்லறை எப்படி நல்லா திறம்பட சமாளிக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு சில்லனும் அவனுடைய டீச்சரோடையும் ஃபேமிலியோடையும் எப்படி ஒரு ஆர்வம் ஓடிட்டாங்க. யாரும் ஒரு கோபமா யாரும் பேசினாலும் கவனிச்சே இருக்காங்க. யாராவது கோபமா பேசுறாங்களா இந்த பசங்களோட? எல்லாமே அன்பா, எல்லாருமே உங்க அன்புக்கும் கட்டுப்பட்டு இவ்வளவு எப்படி இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஸோ நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உலகத்தை புரிஞ்சுக்கனாலும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அரவணைச்சு எப்படி இருக்காங்கன்னு சில